ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Akash tutelage. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Group 4 24th அன்றைக்கி எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு 18 days வந்துட்டு பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த 18 daysல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் 80 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்துட்டு இதுக்காக எந்த ஒரு மெட்டீரியலுமோ எதுவும் வந்துட்டு சர்ச் பண்ண வேண்டாம். நம்ம வந்துட்டு இப்போது என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இதுக்கு முன்னாடி கேட்ட Group 4ல் அதில் இருக்கிற ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்ன ஸ்டாண்டர்டில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. அண்ட் இப்போ சொல்ல போகிற கொஷின்ஸை நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இதில் நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கணும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் மற்ற டாபிக் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்டையர் வீடியோஸும் நம்ம இந்த 18 days வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இதை மட்டுமே பார்த்தா கண்டிப்பாக போதும். நீங்கள் உங்களோட தமிழில் வந்துட்டு ஜென்ரல் தமிழில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. ஜென்ரல் தமிழில் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக 90+ 95+ வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. பட் ஆனால் யார் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே வந்துட்டு ஜாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த 80+ அப்படிங்கிற ஸ்கோர் வந்துட்டு உங்களால் எடுக்க முடியும். அண்ட் Group 4ல் 80+ எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் ஜென்ரல் ஸ்டடீஸில். அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 18 days வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இல்லாதவங்க என்னென்ன டாபிக் இப்போது சொல்லியிருக்க 20 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 25 மார்க் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர் தென் ஆப்டிடியூட் இல்லாமல் 25 கொஷின் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டாபிக்ஸ் 20 டாபிக்ஸ்லேயும் நீங்கள் அதுலேருந்து எந்த டாபிக் கேட்டாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஈவன் வந்துட்டு ஒரு 20 A4 ஷீட்டில் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட் அண்ட் சேட்டலைட் அதாவது கிரகங்கள் மற்றும் துணைக்கோள்கள், அதுக்கு எத்தனை நாள் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கும், ரெவல்யூஷன் அதோட ரொட்டேஷன் எவ்வளோ எடுத்துக்கும், அண்ட் அது சைஸஸில் அதோட பேர்கள், இதை பற்றி நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறது. ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இது தான். நீங்கள் வந்துட்டு எடுத்ததும் வந்துட்டு 6th to 10th வரைக்கும் உள்ள ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் எப்படி வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற டாபிக்ஸில் இந்த கிரகங்கள் மற்றும் துணைக்கோள்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமும் தெரிஞ்சிருக்கணும். அது வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இந்த 18 daysல பார்க்க போகிறதே இது தான். மொத்த ஜிஎஸில் ஆப்டிடியூட் இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை முழு மார்க் 80+ வந்துட்டு எடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மற்றும் துணைக்கோள்கள். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்போட முழு டீட்டெயில், அதாவது குறைந்த பாலின விகிதம், அதிக பாலின விகிதம் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் இந்தியா, இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். கல்வி அறிவு விதத்தில் இருக்கட்டும், டென்சிட்டி இண்டெக்ஸ் இருக்கட்டும், ஸோ மொத்தமும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு என்கிட்ட இருக்குது, நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ரீசெண்டாக நடந்த ஸோ முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் வந்துட்டு ஸோ என்னென்னலாம் இந்தியாவில் வந்துட்டு அது ரன் ஆகிட்டுருக்கு, அண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு அது என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் சிம்பிளுங்க. புக் பேக் உங்களுக்கு 9th 10th 11th 12th 11th 12th அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கலாம். ஸோ 9th 10th இருக்கிற புக் பேக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஜோன்ஸ் அண்ட் துறைமுகங்கள். இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஜோன்ஸு முக்கியமாக நார்த் ஈஸ்டில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது, அண்ட் அந்த ரயில்வே ஜோன்ஸுக்கு ஹெட் ஆஃபீஸ் எது அப்படிங்கிறது, மற்றும் துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணுன்னா அவ்வளோ படிக்க முடியாது. பட் ஆனால் 1 to 50 ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 1 to 50ங்கிறது என்ன எக்ஸாமுக்கும், ஈவன் Group 1க்கும் இருக்கட்டும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் உங்களால் 46, இப்போ கூட லாஸ்ட் எக்ஸாமில் 46 கேட்டிருந்தாங்க, ஆர்டிக்கல் 46.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 to 50 உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இதுலேருந்து ஏன்னா சிலபஸோட ஃபஸ்ட் டாப்பிக்கே இருந்தாங்க ஹிஸ்ட்ரியில். அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அது எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து படிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் மற்றும் நோய் காரணிகள் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குங்க. என்னென்ன நோய்கள், அதுக்கான நோய் காரணிகள் என்ன, ஏற்படுத்துகிற நோய் காரணிகள் என்ன. இது குரூப் 4ன்னு இல்லை, குரூப் 4லையும் கேட்டுட்டு இருக்காங்க, குரூப் 2 கேட்குறாங்க, குரூப் 1 எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்து கொஷினை நம்ம 80 to 90% வந்துட்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேதி சேர்மங்கள் மற்றும் அதோட பயன்கள், அதோட சிம்பிளான அதோட வேதி சேர்மங்கள் என்ன அப்படிங்கிறது, அதோட பயன்கள் வந்துட்டு நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கமிட்டி, இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன கமிட்டிலாம் போட்டிருக்காங்க. இப்போ கூட லாஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க பேக்வர்ட் கமிஷனுக்காக என்ன கமிட்டி அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக என்னென்ன கமிட்டி, எதுக்கு ஷா கமிஷன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னென்ன கமிட்டிங்கிறதையும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். நதிகள் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எங்கே பாயுது அண்ட் எந்த ஸ்டேட் வரைக்கும் அது வந்துட்டு ரீச் ஆகுது அப்படிங்கிறது நதிகள்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமேங்க, முஸ்லீம் இயக்கங்களோட சேர்த்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, அதோட ஃபவுண்டர் யார், என்ன இயர், இப்போது இயர் வந்துட்டு கேட்குறது நார்மல் அண்ட் டேட்டோட கேட்குறாங்க. அண்ட் டேட்டோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுவும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குங்க. எக்கனாமிக்ஸ் எல்லாருமே எடுத்ததும் ஸோ ஜிடிபி அப்படி இப்படி நேஷ்னல் இன்கம் அதெல்லாம் படிப்பீங்க. பட் ஆனால் சிம்பிளாக ஸ்கோர் பண்ண வேண்டியது உங்களுக்கு 12 5ஆண்டு திட்டமும் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு அடுத்தது உமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸுங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்துட்டு வேறு என்னென்ன திட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரிலேட்டடாக வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உமன் அண்ட் சில்ட்ரன் ஸ்கீம்ஸில் வந்துட்டு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட விருதுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது அதாவது அண்ணா விருது வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க, காந்தி விருது, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விருதுகள் இருக்குது, தமிழக அரசு விருதுகள். அது முக்கியமாக யாருக்கு கொடுத்தாங்க, என்ன நாவலுக்கு கொடுத்தாங்க, என்ன லிட்ரேச்சருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை நம்பி கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த 20 டாபிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட என்கிட்ட நீங்கள் கேளுங்க ஏன் வரல அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை. இப்போ வந்துட்டு அதிகமாக எல்லா எக்ஸாம்லேயும் டிஎன்பிஎஸ்சி கேட்குறது அந்த சிறுகதை, அதோட ஆசிரியர் பேர் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் நம்ம குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட ரேங்கிங், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இந்த மாதிரி இதில் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்துட்டு என்ன ரேங்கிங்கில் இருக்குது, மற்றும் இப்போ சுகாதார குறியீடு நிதி ஆயோக் வந்துட்டு விட்டுருப்பாங்க, அதை மாதிரி சுகாதார குறியீடு அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவோட ரேங்கிங் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துருக்கணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 18வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். சிம்பிளாக வந்துட்டு இப்போ கவர்னன்ஸோட டீட்டெயிலாம் இல்லைங்க, ஒரு 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 ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துட்டு அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இது என்ன, எதுக்காக இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அண்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, 25 மார்க்ஸுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் 80 மார்க்ஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் வந்துட்டு நம்ம இந்த 18 டேஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் வந்துட்டு கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிஎஸ்ஸு ஃபுல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அண்ட் கவர்னன்ஸ் பார்த்தாச்சு. தமிழ்நாடோட அகழ்வாராய்ச்சிகளுக்கு இது வந்துட்டு கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது. எங்கெங்கே நடக்குது, எந்த இயரில் வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எந்த டிஸ்ட்ரிக், அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அது இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட புவியியல், இந்தியாவோட புவியியல் பற்றி நீங்கள் மொத்தம் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடோட புவியியல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் 20 டாபிக், 25 கொஷின், நாட் மார்க், 25 கொஷின் இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 18 டேஸில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே பிளான் போடுறோம். நம்ம வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற 17 டேஸும் ஃபுல்லாக உங்களுக்கு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான கேரண்டி வந்துட்டு நான் கொடுப்பேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் until then see you in the next video. Thank you.